ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரன்ச் ஃபுடி கார்னர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி குருமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 5 தக்காளியை நான் வந்துட்டு குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் சோம்பு, கொஞ்சமாக மிளகு, ஒரு 5 மிளகு, 3 பச்சை மிளகா, தேங்காய் தேவையான அளவு, ஒரு துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது அரைச்சி ரெடியானதுக்கப்புறம் தான் நான் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டிருக்கிறேன். தேங்காய் அளவு மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. குருமா நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க நிறையா சேர்த்துக்கோங்க, கம்மியாக போதுன்றவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கல்ல கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு, தக்காளி பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, இப்போயும் தேவையான அளவு பச்சை மிளகா இதில் சேர்த்துக்கோங்க. திருப்பி எதுக்காக பச்சை மிளகா நம்ம இதில் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழம்பு தூளோ வேறு எந்த தூளுமே சேர்க்க போகிறதில்ல. வெறும் இந்த பச்சை மிளகா காரத்தில் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ காரமாக சாப்பிடணுன்ட்டு எதிர்பார்க்குற பெரியவங்களுக்கு நல்லாவே பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி அரைக்கிறப்பே பச்சை மிளகாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டையும் நல்லா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு கொதி வந்ததுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதான் அப்போ தான் சேர்க்கணும். கொதி வரதுக்கு முன்னாடி சேர்க்க வேணாம். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி பேஸ்ட்டையும் இப்போ சேர்த்து கிண்டி விடுறப்பே பாருங்கள், நல்ல கலர் இருக்கும். அந்த லைட் ஆரஞ்சு கலரில் வரும் இந்த குருமா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மசாலா பொடி நம்ம எதுவுமே சேர்க்கலை. இதை ஒயிட் குருமான்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நம்மளோட குருமா ரெடி. நாங்கள் இன்றைக்கி இட்லியோடு வச்சு சர்வ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.